career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுலேயும் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன். அந்த ஜடெல்லாம் போட்டு அப்படி அது கம்மியாக சொல்லலை. அப்போ வந்து அது வச்சாதான் நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஆனால் இதில் சும்மா போனாலே நார்மலாக போனாலே தேஜு தானே, நீங்கள் தேஜு தானே. இன்றைக்கி கூட ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். அப்போது வந்து அவங்க மேடம் நீங்கள் தேஜு தானே, தேஜு என் ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இப்போதான் எனக்கு ரொம்ப அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டுக்கு நிஜமா உன்னே சாருகேஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜாலியா இருக்கா உங்களுக்கு? அப்ப சர்வாவும் சபரிஷும் எனக்கு பிடிக்கும். ரவி மாம் சார் அவர் ரொம்ப பிடிக்கும். ஹார்ட் பீட்னு வரும்போது ஃபர்ஸ்ட் தீபக் சார் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அப்துல் சார் உள்ள வராரு. லைக் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருந்துச்சு? லைக் அது உங்களுக்கு ஒரு ஆக்டரா அதை அடாப்ட் பண்ணிக்க நின்னுன்னா வாங்க வாங்க அப்படி இந்த கதையெல்லாம் இல்லை. ஸ்ட்ரிக்டா கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க சொல்றேன் நான். ஆனா அப்துல் சார் வந்தப்போ எங்களுக்கு ஒரு பயம் காமிச்சாரு. வந்தோடனே கண்ணா அதை நினச்சி எனக்கு எப்படின்னா நான் அதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே வந்தேன். எனக்கு அது ரொம்ப கில்ட்டியாகவே இருந்துச்சு. ஒரு வேறு திருப்பி அதை நினைக்க சொல்கிறத அவாய்ட் பண்ணிடுவோம் நினச்சிருக்கேன். அவர் அப்பப்போ வந்து ஞாபகப்படுத்துவார். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரல. எனக்கு உண்மையிலே டிப்ரெஷன் ஆன மாதிரி எனக்கு. ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரு வாரத்தில் ஆன்சர் பண்ணால் என்னங்க அன்றைக்கும் தான் ஆச்சு. ஐயோ இரிட்டேட் பண்ணாதான். ஒரே நிமிஷம் இரிட்டேட்லாம் இல்லை. ஒரு நிமிஷம் எல்லா இன்டர்வியூலையும் வந்து சும்மா இரிட்டேட் பண்ணுவோம். எனக்கு என்ன வேணும் அதெல்லாம் பேச முடியும். உன்னை கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கான பதிலை மாத்திரம் சொல்லு. இல்லை நான் என்ன பண்ணேன், ஒரு நிமிஷம் ப்ரோ, என்ன பண்ணேன் இப்போ? பிரதர், இப்போ ஹார்ட் பீட் அப்படின்ற ஒரு சீரியஸ் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. உங்களோட பேருக்கு தான் அதிகமான ஒரு ஃபேன்ஸ். வாட்ஸ்அப்பை திறந்தா ஷேர் சாட்டை ஓப்பன் பண்ணா லைக் அது அப்படியே இந்த லவ் பிஜிஎம் எல்லாம் போட்டு அழகா கட் பண்ணி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ரவி அனிதா, அப்புறம் வந்து அர்ஜுன் ரீனா, இவங்கெல்லாம் சாரி சும்மா ப்ரோ பேடிஎம் கரோ. நோ 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 உண்மையாவே லைக் பேடிஎம் எல்லாம் பண்ணல. உண்மையாவே நான் பார்க்குறேன். அதிகமாக ரீல்ஸ் உங்களுக்கு தான் ஸ்டேட்டஸ்ல எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியா இருக்கு எனக்கெல்லாம் பார்க்கும்போது. ஆஹா பிரதர் வேற லெவல்ல ஒரு ரீச்ல இருக்காரு. எனக்கு பிடிச்ச பேரா? எனக்கு பிடிச்ச பேர் வந்து நவீன் அண்ட் தேஜு, 2 பேர் தான் பிடிக்கும். வேற யாரும் நம்ம அனிதாவோட இன்டர்வியூ வரட்டும் அப்போ நான் இதான் சொல்லுவேன். தேங்க்யூ ப்ரோ. எவ்வளோ ஹாப்பி ஃபர்ஸ்ட், இவ்வளோ ரெஸ்பான்ஸ், இவ்வளோ லவ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கல. இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக வந்து நம்ம எல்லாமே ஒரு டைமில் ஒரு இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் நமக்கு நடந்துடாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சனே, நடந்துருச்சு. அந்த மாதிரி நடக்கும்போது வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஓகே நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டோன்னா அதை நம்மளால் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த மெதப்புள்ளே இருந்துருவோம். நான் ஏற்கனவே ஒரு அடி வாங்கிட்டேன். அதனால வந்து சொல்கிறாங்களா தேங்க்ஸுங்க, சந்தோஷம், அவ்வளோதான், அதோட நிறுத்திக்கிறது தான். ஸோ அந்த ஹாப்பி இருக்குல்ல. ஓகே, நல்லா. எங்கே அடி வாங்கினீங்க ஃபர்ஸ்ட்டு? ஒரு காலத்தில் நல்ல ஆங்கராக இருந்தேன் நான். அதுக்கப்புறம் எங்கேப்பா போனேன்? இல்லை இப்போ நான் ஆங்கரிங்கே பண்ணுறது இல்லை. இப்போ எனக்கு ஃபேவரட் ஆங்கர்னா அவர் தான். இல்லை இன்னொன்று என்னோட லக்கி சாம் அவர். இவர்கிட்ட நான் இன்டர்வியூ வந்துட்டு போனதுனால அடுத்த ப்ராஜெக்ட் கமிட் ஆயிடுறேன் சொல்லிட்டு போனதுல நான் அங்கேயே தான் ப்ரோ இருக்கேன். இல்லை நடக்கும் ப்ரோ, நடக்கும். சொல்லுங்க. நல்லா ஹாப்பி. அது வந்து ஸ்டார்டிங் வந்து எனக்கு சொன்னோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு. எல்லாரும் பாசிட்டிவாக இருக்குமா, அப்போ எனக்கு மட்டும் இந்த மாதிரி கிரே ஷேட் இருக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சொன்ன உடனே நான் எதுவுமே சொல்ல ஓகே பண்ணலாம். நிஜமாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வெளியிலலாம் போனேன்னா, இப்போ நான் முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுலேயும் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன். அந்த ஜடெல்லாம் போட்டு அப்படி அது கம்மியாக சொல்லலை. அப்போ வந்து அது வச்சாதான் நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஆனால் இதில் சும்மா போனாலே நார்மலாக போனாலே தேஜு தானே, நீங்கள் தேஜு தானே. இன்றைக்கி கூட ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். அப்போது வந்து அவங்க மேடம் நீங்கள் தேஜு தானே, தேஜு என் ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இப்போதான் எனக்கு ரொம்ப அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. இவ்வளோ பேசுகிறாங்களே. ஆக்சுவலாக என்ன இந்த இன்டர்வியூவில் அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. நான் நேற்று வந்து டீ கடைக்கு போயிருந்தேன் ப்ரோ. 12 இருக்கும் நைட்டு. அங்கே ஒரு பையன் வந்து ஃபுல் டைட்டில் இருக்கான், தேஜு குட் கேர்ள் சம்டைம்ஸ் பேட் கேர்ள், யூ ஃப்ரெண்ட் வித் தேஜு அப்படின்னா. சரிடா சரிடா. திருப்பி தேஜு குட் கேர்ள் சம்டைம் பேட் கேர்ள் இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. கையெல்லாம் சாண்ட்விச் சாப்பிட்டு மைனஸ் ஒட்டி இருக்கு. அப்படி கட்டி பிடிக்க வரான். டேயோன்னு சொல்லிட்டு நான் கையை விட்டு கொடுக்குறேன். தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்குறேன். தேஜு ஓகே, தேஜு ஓகேண்ணா, தேஜு தேஜு கொட்டைசி வரைக்கும் அவன் தான் சொல்லிட்டு இருந்தான். கேட்டேன் தான் இவங்களை பற்றி எதுவுமே கேட்டேன்னா. அதனால் எல்லாமே கேட்குறாங்க. ஓரளவு வந்து என்கிட்ட பார்க்குறவங்க எல்லாமே இவங்களை நிறைய கேட்குறாங்க.
இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி நீங்கள் நார்மலாக அந்த சர்ச் இருக்கும்ல அதில் போனீங்கனாலே உங்களோட நான் விளாட்டு பார்த்தேன் சொல்லுவேன் bro. நானும் ஒன் ஆஃப் த மெம்பர். நானும் ஒரு அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? தேஜூஸ் டை ஹார்ட் ஃபேன்ஸ் பேஜ். சத்தியமாங்க. நல்லா இருந்துச்சு. நான் ஒரு பேக் அக்கௌண்ட் கமெண்ட் பண்ணுறேன். நவீன் வாழ்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய கமெண்ட்ஸ் வருது. நீங்க ஃபேக் இல்ல bro, சும்மா சொன்னேன் bro. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இவனை பிடிச்சிருக்கு. ஆறுதல் பரிசு வாங்குவோர் திரு ஆறுதல் கேர்ள்ஸே கிடையாது இந்த ஆறுதல் பரிசுலாம் இல்ல. என் ஃப்ரெண்டுக்கு நிஜமா உன்னே சாருகேஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜாலியா இருக்கா உங்களுக்கு? அப்ப சர்வாவும் சபரிஷும் எனக்கு பிடிக்கும். ரவி மாம்ச அவர் ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்களுக்கு யோகலட்சுமியை மட்டும்தான் பிடிக்கும். எப்பதான் 2 பேரும் ஒண்ணு சேருவீங்க? இல்ல ஆக்சுவலா என்னன்னா வந்து சேருவோமா இல்லையான்னு எங்க 2 பேருக்கும் இப்போ வரைக்கும் எங்களுக்கே தெரியாது. ஓகே. ரைட்டரே வந்து அவர் டைரக்டர் இவர் தீபக் சார் வந்து எழுதின வரைக்கும் எங்களுக்கு அப்படி போற மாதிரி போய் அப்படி அது ரியாலிட்டியா இருக்கும் தெரியுமா ஒரு லவ். அந்த மாதிரி இவங்க நிறைய லவ் பண்ணுவாங்க. சொல்லுங்க. நிறைய லவ் பண்ணிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இவனுக்கு பிடிக்கும், அப்புறம் எனக்கு வந்து அது நாங்க பாத்துட்டோம். ஃபர்ஸ்ட் அவருக்கு பிடிக்கும், அவரை டேட் பண்றதுக்கெல்லாம் கூப்பிடுவாரு, நீங்க நோ சொல்லிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கும், அவரு இப்ப உங்களை கண்டுக்க மாட்டாரு. அதான் ப்ரோ. அதுக்கு அடுத்து உங்களுக்கு நிறைய தெரியும்னா நீங்க ஹார்ட் பீட் தொடர்ந்து பார்க்கணும். எப்படி ஆட் போட்டாங்க பாத்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 129 ரூபாய்க்கு மேலும் பார்க்க. ஆக்சுவலா என்ன ப்ரோ, அதுல இன்னும் 2-3 லவ்லாம் இருக்கு. அது ஒரு டைப் ஆஃப் போகும். எங்களோட லவ் ஸ்டோரி வந்து ஒரு சிச்சுவேஷன்ஷிப்ல இருப்பாங்க இல்லையா, லவ் மாதிரி போகாது. இன்னைக்கு இருக்க நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆகும். சிச்சுவேஷன்ஷிப் வேறடா. அப்படியா? ஆமா, சிச்சுவேஷன்ஷிப் லவ்னு சொல்ல முடியாது, பட் பிடிச்சிருக்கும் வேணும்னா லவ் அப்படி இப்படி அப்படி கிடையாதா? சிச்சுவேஷன்ஷிப் வேறதானே ப்ரோ. நம்மள 90s கிட் ப்ரோ, அதெல்லாம் நமக்கு தெரியாது. சரி ஓகே விடுங்க. இப்போ தெரியுதா சிச்சுவேஷன்ஷிப் எப்படி போட்டு வாங்குன பாத்தீங்களா? எப்படி சிச்சுவேஷன்ஷிப்னா என்ன ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. மோரஸ் லைக் ஃப்ளிங் மாதிரி. ஃப்ளிங்னா எங்களுக்கு என்னன்னு தெரியாது. என்ன உங்களுக்கு தெரியாதா? உண்மையிலே தெரியாது ப்ரோ. பாருங்க ஃப்ளிங்னா என்னன்னு ப்ரோ. குறுகிய கால இன்ப பொழுதுபோக்கு, நகையாட்டமும் கழிப்பும், ஜாலி பண்றது, ஒரு ஜாலிக்காக ஷார்ட் டைம்ல ஜாலி பண்றதுதான் சிச்சுவேஷன்ஷிப்பா. ஆனா லைக் நிறைய டாக்டர்ஸ் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. லைக் இந்த ஹார்ட் பீட் சீரிஸ் வந்து ஸோ நாங்கள் இன்டர்னா இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணோம். லைக் அந்த மாதிரி டாக்டர்ஸ் இருந்து வருது ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் எல்லாம் எப்படி இருக்கு? அதான் சொன்னாங்க, என் ஒய்ஃப் பாக்குறாங்க ரெகுலரா, என் பொண்ணும் பாக்குறாங்க, போட்டோ எடுத்துக்கலாமா, பேஷண்டா போனேன். பேஷண்டா போய் டாக்டரை இம்ப்ரெஸ் பண்ணி ஃபேன்கிறாங்க. அந்த டாக்டர் ஒரு கிரிஞ்சு பண்ணார்ல, அதை சொல்லுங்க. என்ன பண்ணாரு? சொல்லுங்க. நீங்க டாக்டர் தானே? நீங்களே நான் எங்க டாக்டர்? நாங்க ஓகே சரி ஓகே. ரொம்ப கன்ஃபியூஸ்டா போகுது. நீங்களே ட்ரீட் பண்ணிக்கலாம்ல அப்படி சொன்னா. ப்ரோ சொல்லுங்க. என் அக்கா வந்து ஆக்சுவலா டாக்டர் தான். என் அக்கா காலேஜ் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் நான் வந்து ஒரு 9th என்னமோ படிச்சிருந்தேன். அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, இந்த இதெல்லாம் கதவுலாம் போட்டிக்குவோம் நைட்டு, சீனியர்ஸ்லாம் வந்து கதவாத்துற அப்படிலாம் தட்டுவாங்க. கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல கேர்ள்ஸே வந்து நிறைய கூப்பிட்டு ராகிங்லாம் பண்ணுவாங்க. ஆமா அதெல்லாம் நடக்கும். பொண்ணு டாக்டர் பண்ணுவாங்களா பையன்? பொண்ணு டாக்டர் கலாய்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ வந்து இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எங்களுக்கு அந்த இன்டர்னா இருந்தது, ஹவுஸ் சர்ஜன் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஞாபகம் வருது. ஏக்கா இன்னைக்கு காலைல கூட இந்த ஸ்டேட்டஸ் இது டவுன்லோட் பண்ண முடியல ஹாட் ஸ்டார்ல. ஹாட் ஸ்டார் டவுன்லோட்லாம் பண்ண முடியாது. சரி இதை எனக்கு எடுத்து கொடு, நான் ஸ்டேட்டஸாக வைக்கணும், ஒரு எமோஷனல் சீன் மூஞ்சில இதெல்லாம் வரும், இன்னைக்கு தான் பார்த்தேன் அப்படின்னா இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து அனுப்பிச்சு விட்டேன் எங்கள் அக்காக்கு. ஸோ அந்த மாதிரி. ஆனால் அக்காட்டு இருந்து ஒரு ஃபீட்பேக், ஒரு பாசிட்டிவ். அதான் எங்கள் வீட்டில் எனக்கு நடிக்கவே தெரியாது நினச்சிட்டு இருந்தாங்க. உண்மையிலே எனக்கு நடிக்க தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சரி ஆங்கராக பண்ணுறான் ஓகே. வீட்டிலலாம் இவ்வளோ பேசவே மாட்டாங்க, வீட்டில் ரொம்ப அமைதியாக தான் இருப்பேன் நான். இல்லை உண்மையிலே ஆக்ஷன்ஸ் தான் உண்மையிலே. ஸோ அப்போ வந்து ஆங்கரிங் பண்ணும்போது பரவாயில்ல நல்லா பேசணும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்புறம் இதை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா ஒரு நாள் கண்டினியூஸாக ஒரு 24 எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் நீ நடிப்பியா அப்படின்னாங்க. உண்மையிலே அவங்க அப்படி தான் கேட்டாங்க. எங்கள் அப்பா வந்து ரங்கவத்தியார் சிஷியன்டா அப்படின்னு அந்த மாதிரி எங்கள் அப்பா ஒரு ப்ரௌடாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளோதான். உங்க வீட்டில் எவ்வளோ ப்ரௌடு அம்மா அப்பா? எங்கள் அம்மாலாம் இப்போ தூங்கி எழுப்பும் போதே தேஜு அப்படி சொல்லி எழுப்புறா. ஓகே. அது ஹாப்பி தானே? சரி இந்த ஒரு சீரியஸ்ல லைக் அந்த டெக்னிக்கல் டேமா சில வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்கல்ல, அந்த டாக்டர்ஸ் யூஸ் பண்றதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பெர்ஃபெக்ஷனா இருக்கு. ஸோ அதெல்லாம் கத்துக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சா? ஆமா, எங்களுக்கு டாக்டரே வருவாங்க, செப்டிக் டாக்டர் வந்து எங்களுக்கு ஆக்சுவல் டாக்டர் வந்து டீச் பண்ணுவாங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணும், அது மாதிரி புரியுற மாதிரியும் இருக்கணும்னு. இப்போ நார்மல் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி புரியாதுல்ல, அதுக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க. நாங்க அது மாதிரி அவரை நாங்க லைட்டா யூஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி நாங்க ஏதாவது டெஸ்ட் எடுத்துட்டு இப்படி காட்டுறது யூஸ் பண்ணிக்கோ. அதான் அதாவது எப்படின்னா
இப்போ எங்களுக்கு ஏதாவது பர்சனலாக கேட்கணும், இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது டாக்டர் அப்படிங்கிறது, ஸ்கின்லாம் பிம்பிள் ஆகுது, அவர் சொல்லுவார் ஃப்ரீ கன்சல்டேஷன். ஃப்ரீ கன்சல்ட் பண்ணுவோம். எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் நான் அவர்கிட்ட தான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். ஆதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார், வந்து சொல்லுவார். இன்னொரு டாக்டர், ஐயோ அவர் பேர் எனக்கு தெரியாது. அதே மாதிரி கிளவுஸ் போடும்போது நாங்கெல்லாம் எப்படின்னா அந்த கறிக்கடையில கசா போட்டுவாங்கல்ல அந்த மாதிரி வெட்டிட்டு துடிச்சிட்டு இருப்போம், அது உள்ளே நுழையாது, செம்ம காண்டா இருக்கும் அது. ஆனா அவர் ஈஸிவே சொல்லி கொடுத்தா, ஃபர்ஸ்ட் தம்பிங்கற போட்டுட்டு இப்படி உள்ள போட உள்ள போ. இப்போ நீங்க கிளவுஸ் கொடுத்தீங்கன்னா சக் சக் அப்படி மாட்டிடுவாங்க. உண்மையிலே ரியல் டாக்டர் மாதிரி மாட்டிடுவோம் நாங்க. அவுக்குனா கூட ரெண்டு இப்படி புடிச்சிட்டு இப்படி எடுத்துட்டு இது ரெண்டையும், ஏன்னா அது திருப்பி யூஸ் பண்ண மாட்டாங்க, சவுத்துட்டாங்கன்னா. அதனால வந்து அதை டிஸ்போஸ் பண்றதுக்காக ஒரு டைப்பா வைப்பாங்க ரெண்டு இதுல இப்படி. அதான் சொல்லி கொடுப்பாங்க எங்களுக்கு, அதெல்லாமே சொல்லி கொடுத்தா. அப்புறம் ஒவ்வொரு அப்பாரட்டஸும் எப்படி பிடிக்கணும், ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா வந்து அல்சைமர், கேன்சர் இதெல்லாம் ஈஸியா சொல்லிடலாம். அப்புறம் வந்து எம்போலிசிஸ் அதானே தெரியலடா, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து ஏன்னா ஃபுல்லாமே டைலாக் ப்ராம்ப்ட் கிடையாது, நாங்களே தான் சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல லைட்டாக அங்கங்கே ஸ்ட்ரக் ஆனாலும் ரீடேக் தான். அப்புறம் டப்பிங்கில் வந்து ப்ராப்பராக அதை சொல்லணும், அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ ஹார்ட் பீட்னு வரும்போது ஃபர்ஸ்ட் தீபக் சார் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் அப்துல் சார் உள்ள வராரு. லைக் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருந்துச்சு? லைக் அது உங்களுக்கு ஒரு ஆக்டரா அதை அடாப்ட் பண்ணிக்க. தீபக் அண்ணா எப்படின்னா நம்மள மாதிரி ஜாலியா பேசியே வேலை வாங்கிடுவாரு. ஆனா அப்துல் சார் வந்து ஸ்ட்ரிக்டா நின்னுன்னா நின்னுவாங்க, வாங்க வாங்க அப்படி இந்த கதையெல்லாம் இல்ல, ஸ்ட்ரிக்டா கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்காங்கன்னு சொல்றேன் நான். ஆக்சுவலா என்னோட இதுல எப்படின்னா, ஆனா அப்துல் சார் வந்தப்போ எங்களுக்கு ஒரு பயம் காமிச்சாரு. வந்தோடனே கண்ணா வந்தோடனே எல்லாரும் நிக்க வச்சு நீங்க பாருங்க, எது நீங்களா இம்ப்ரோவைஸ் பண்ணாலும் என்கிட்ட சொல்லணும், சொல்லிட்டு தான் பண்ணணும். என்கிட்ட வந்துட்டா உங்களுக்கு வயிற்று வலி கால் வலி எதா இருந்தாலும் வெளியே வச்சுட்டு உள்ள வரணும். அந்த மாதிரி பேசினோடனே முன்னாடியே சொல்லிட்டாரு, தாத்தா நடிக்கிற சீரியல் அப்துல் சார் சப்பா டெரர். ஆனா இன்னைக்கு வந்து எங்களோட அதிகமா அவர் தான் ஃபன் பண்ணுவாரு, செம்ம ஜாலியா இருப்பாரு. எங்க ரெண்டு பேரும் ஜிங்க்ஸ் தான் கூடுவாரு அவரு. ஏய் ஜிங்க்ஸ் இங்க வாங்கடா அப்படிம்பாரு அவரு. தீபக் சார் எடுக்கும்போது வந்து இப்போ மேபி அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ்னாலயா என்னன்னு தெரியல, நாங்க தீபக் சார் கிட்ட ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படியே கலவையெல்லாம் பேசுறது அதுன்னு போச்சு. அவர் இருக்கும்போது வந்து இந்த பொண்ணுலாம் ஷூட்ல சிரிச்சிட்டே இருக்கும், அதாவது சீரியஸான சீனா இருக்கும். தீபக் சார் தேஜு சிரிக்காத தேஜு. ஸ்டார்டிங்ல அப்துல் சார் அப்படி பண்ணல. நான்லாம் பயந்துட்டேன், செம்மையா பயந்து. ஓகே நம்ம எல்லாரும் சொல்லிட்டாரு, நான் திட்டுனேன் அடிச்சு அந்த மாதிரி பண்ண வந்து அது வந்து பர்சனலா எதுவும் கிடையாது, நான் வேலைக்காக மட்டும்தான். அடுத்த செகண்ட் அந்த சீன் நீங்க ஒழுங்கா முடிச்சிட்டீங்கன்னா தங்கம் செல்லம் ராஜான்னு கொஞ்சுவேன். அந்த மாதிரி கூப்பிடுறத செல்லம் தான் கூப்பிடுவாரு, செல்லமா இன்னொன்னு வேற கூப்பிடுவாரு, அது ஜாலியா இருக்கும். ஆமா. ஸோ தீபக் சார் வந்ததுக்கு அப்புறமா வந்து அப்துல் சார் வந்ததுக்கு அப்புறமா வந்து நாங்கள் அந்த சீன் மோடுன்னு ஒரு இதுக்குள்ள வந்துட்டோம். சோகமான சீன்னா காலில இருந்து சோகமா இருக்கணும். ஏன்னா முன்னாடி நம்ம தீபக் சார் எடுக்கும்போது ஜாலியான சீன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி இவரோட ட்ரைனிங் ஒரு மைண்ட்ஸ். ஸோ ரெண்டுமே எங்களுக்கு கம்ஃபர்ட் தான், ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு. இந்த சோகமான சீன்ஸ் எல்லாம் நடிக்கும் போது எல்லாரும் தனியா போய் இந்த சோக பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. யார் தெரியுமா அது கேட்பா? சர்வா. ஆமா சர்வாவும் கேட்பாரு, சாருகேஷும் கேட்பாங்க. இல்லைன்னா லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு சோகமான இன்சிடென்ட் அந்த மாதிரி சொல்லுவாரு. இன்னொன்னு அப்படியும் எங்களுக்கு அது வரலன்னா கூப்பிட்டு ஒரு அடி முதுகுல சப்புன்னு வாங்கி கம்முன்னு உட்காந்து போங்க. ஆமா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, எனக்கு முதுகுல அடிக்கல கண்ணா என்ன கூப்பிட்டாரு, கண்ணா நீங்க வாடா அப்படின்னாரு. சார் ஏதோ பாசமா கூப்பிடுறாரு, சோகமான சீன் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப அடிக்க மாட்டேன், இங்க வாடா கண்ணா அப்படின்னாரு. சார் அப்படின்னு போய் நின்றுட்டு இருந்தேன். என்னடா மூஞ்சி சந்தோஷமா இருக்கு, அவர் இப்படிதான் கேட்டாரு. இல்லை ரொம்ப அடிக்க மாட்டேன், என்னடா மூஞ்சி சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னாரு. பல பலன் இருக்குன்னாரு. என்ன மூஞ்சி பல பலன் இருக்குன்னா, இல்லையே சார் அப்படின்னு ரொம்ப ஸ்பீடா அப்படி இப்படி அடிச்சுட்டு சிரிப்பு வருது எனக்கு பின்னாடி. இப்ப கொஞ்சம் ரெட்டிஷா இருக்குடா, ஓகேடா சார் அப்படின்னா அப்படியே அந்த ரூமுக்கு வெளியே போ, கொஞ்ச நேரம் எவன் டைம் பேசாத தனியா உட்காந்து இவன் மூஞ்சில முடிக்காத போ அப்படின்னு சொல்லிட்டாரு. போயிட்டு வராது. ஆனா செமையா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு. ஒரு நாள் நான் ஃபுல்லா அழுதுட்டு இருக்க சீன், நாங்க ரெண்டு பேரும் அந்த சீன்ல வந்து என்கிட்ட அப்பப்போ வந்து உன் வாழ்க்கையிலேயே நடந்த சோகமான விஷயத்த நினைச்சுக்கோடா அப்படின்ட்டு போவாரு. அதுதான் நான் கேட்கணும், எந்த இன்சிடென்ட்டை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப? அது வேற சொல்லணுமா? நான் சைக்கிளிங் போயிருக்கும் போது ஒரு பையன் இறந்து போயிட்டான். அந்த பையன் இறந்தது காரணம் கிட்டத்தட்ட நான் தாங்கிற மாதிரி. நான் அந்த இடத்துல தங்க வேண்டியது, அவன் எனக்காக அவன் வேற ஒரு இடத்த தந்துட்டு நான் தங்க வேண்டிய இடத்துல அவன் தங்கியிருந்தான். ஸோ ராக் ஃபால் ஆகி மேல விழுந்துருச்சு. அன்னைக்கு அவன் நல்லா பேசினான், யார்ட்டையும் பேச மாட்டான், ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட்டா இருப்பான், காஷ்மீரி அவன். ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலெல்லாம் எனக்கு அழுக, செம்ம அழுக. அன்னைக்கு கூட நான்
கம்ப்ளீட் பண்ணுறேன் வேறு ஆகஸ்ட் 15. அதை நினச்சி எனக்கு எப்படின்னா நான் அதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே வந்தேன். எனக்கு அது ரொம்ப கில்ட்டியாகவே இருந்துச்சு. ஐயோ ஒரு வேறு திருப்பி அதை நினைக்க சொல்கிறத அவாய்ட் பண்ணிடுவோம்னு நினச்சிருக்கேன். அவர் அப்பப்போ வந்து ஞாபகப்படுத்துவார், நினச்சிக்கூடா அப்படின்னோடனே எனக்கு அது திருப்பி ஞாபகம் வரும். அப்போ கொஞ்சம் அதை நினச்சி நான் எமோஷனலாக இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு 2-3 நாள் கண்டினியூஸாக அழுகிற மாதிரியே இருந்துச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரல. எனக்கு உண்மையிலே டிப்ரெஷன் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒழுங்காக தூங்காத டைம் பீரியட் இருக்கும். நான் அதில் ஃபுல்லாமே ஒழுங்காக தூங்காத மாதிரி தான் இருப்பேன். பார்த்தேன் சரி ஓகே ரியலிஸ்டிக்காக அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி லேட்டாக தான் வரும். 12 மணிக்கு ஜிம்முக்கு காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு போக முடியல. டெய்லி 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்கிட்டு இருந்தேன். ஃபேஸ் செட்டுக்கு வரும்போது அப்படிதான் வரும் தெரியுமா, ஒரு மாதிரி மந்தமா அப்படி வருவான். என்கிட்ட பேசவே இல்லை அவன். அப்படியே எனர்ஜி சாப்பாடு கம்மி பண்ணிடுவேன் எல்லாமே அப்படி இருந்தேன். அந்த குறிப்பிட்ட டைம் அப்போ அப்படிதான் இருந்தேன். ஓகே. ஏன்னா எனக்கு சிரிக்கிற சீன் சுத்தமாகவே கிடையாது அதில். அதனால ஆனால் அந்த அழுகிற சீன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நாள் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்கணும், ஃபுல் எனர்ஜியும் மோசமான ஆளு தெரியுமா. இவன் வந்து செம்மையா அழுதுட்டு இருக்கான், செம்மையா அழுவான். எனக்கே சார் சொல்லிட்டாரு அழுகும் போது ஊத்தணும் அப்படின்னு. நான் உண்மையிலேயே அழுது மூக்குல சளி ஊத்த அவன் பயங்கரமா அழுகுறான். அப்போ வந்து நான் ஒரு கட்டத்துல எனக்கே மனம் உருகி ரொம்ப அழுகுறானே அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னடா ஆச்சு உனக்கு, நான் இப்படிலாம் பிடிச்சி பேசுவேன். அப்போ எனக்கு வச்சு எடுத்துட்டு இருக்காங்க, தடவி இப்படி வைக்கிறான், என் கையில இப்படி தேய்க்கிறான். ஆக்சுவலா நான் அது வேலையிலே பண்ணல. அழுதுட்டு இருக்கும் இப்படி பிடிக்கிறாங்கன்னா இப்படி தொடப்போம்ல, இப்படி தொடச்சிருந்தா பக்கத்துல கை இருந்துச்சு. அவன் சட்டையில தொடச்சிக்க வேண்டியதானே. அப்படி நான் அப்படி என்னடா உனக்கு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். அப்படி ஒரு சீனு அப்படி துடைக்கிறான் என் மேல, இப்படி ஒண்ணு நான் துடைக்கிறேன். இல்ல சார் இடையில தேஜுமா அப்படியே கண்ணை தொடச்சு விடுறாங்க. இங்கெல்லாம் ஒழுகிட்டு இருக்கு எனக்கு உண்மையிலே. இப்படி தொடச்சு அப்படியே மூக்கிட்ட தொடச்சிடுமா சார் இப்படி தொடச்சு விட்டாரு. அப்படியே எனக்கு சிரிப்பு வேற வருது. இவங்க தொடச்சிட்டு ஏன்னா எனக்கு கேமரா வந்து இவங்க பின்னாடி இப்படி வச்சிருக்காங்க, அப்படி மூஞ்சி தொடச்சு விட்டு இருக்காங்க. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அது ஒரு ஃபன்னா இருந்துச்சு. ஆனா ரொம்ப எமோஷனலாகவும் பண்ணோம். உங்க அந்த சீரியஸ்லேயே உங்களுக்கு அந்த சீரீஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்னா யார் சொல்லுவீங்க? எங்களோட ஃபேவரட் வந்து சினிமா டாக்டர் அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ உங்களுக்குன்னா? எனக்கு ஆமா, எனக்கு நான் தான் பிடிக்கும், தேஜு தான் பிடிக்கும். எல்லாத்தையும் எதை சொல்லுவேன், நான் விட்டே கொடுக்க மாட்டேன். தேஜு எனக்கு நான் ரசிச்சு பண்ற ஒரு ரோல். எப்படிங்க இவங்களுக்குள்ள ஒரு வில்லத்தனம் எப்படிங்க கொண்டு வந்தாங்க? டைரக்டர் ரைட்டரும் டைரக்டர் உண்மையிலே இருக்குதுதான். எல்லாருக்குள்ளயும் இருக்குதானே. நடிக்காதமா நீ ரியலா இருமா அப்படின்ட்டாரு தீபக் சார். நீ ரியலா இருந்தாலே இப்படிதான் இருக்கு, நீ நடிச்சுதான் பிரச்சனை. தேஜு தான் உங்களுக்கு பிடிச்சது. ஓகே பிரதர், உங்களுக்கு? எனக்கு உண்மையில நீங்க சொன்ன மாதிரி சினிமா டாக்டர் பிடிக்கும். அதெல்லாம் ஜாலியான ஒரு கேரக்டர். இன்னும் வரக்கூடிய வாரத்துல என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? எனக்கு ரீசெண்ட் டேஸ்ல பாரதி அவங்க வந்து மாமா கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு டப்பிங் கொடுத்துருக்காங்க. அந்த அப்படியே அவங்களுக்கு சூட் ஆகுது, எனக்கு அது பிடிச்சிருக்கு. நான் இது அவங்க கிட்டே சொன்னேன். அவங்களுக்கு நான் மெசேஜ் போட்டு விட்டேன். நான் அவ்வளோ பேசினது இல்லை, பட் நானே அவங்களுக்கு மெசேஜ் போட்டேன். இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க தேங்க்யூ தேஜ், நானே எனக்கு நீங்கள் ஓப்பனாக சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் நான் உங்களுக்கு நேரில் வந்து சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னதுக்காக அப்படி சொன்னேன். ஆனா ரேவதி உண்மையா பேசும்போது சூப்பரா பேசுவாங்க, ஸ்வீட்டா. ஷாப்பிங்களா மாமா அப்படின்னு. ரேவதி எங்க பாத்துட்டாலும் ஷாப்பிங்களா. அதான் ஓகே. அதான் கேட்டேன், வரக்கூடிய வாரத்துல எப்படி எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தான் கேட்டேன். வரக்கூடிய வாரத்தில் ஆக்சுவலாக இப்போ வந்து நிறைய நாட்ஸ் ஆல்ரெடி இருக்குது, ஸ்டோரியில் ஊறப்பட்ட நாட்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு நாட்டாக ரிவீல் பண்ணுறது தான் வந்து மேக்ஸிமமான ஸ்டோரியாக இருக்கும். ஏன்னா அதுக்கான டைம் கரெக்டாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாட்டும் ரிவீல் பண்ணுவாங்க. ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க, இப்போ நான் ஏன் பனிஷ்மெண்ட்டில் இருந்தேன், நான் ஏன் பனிஷ்மெண்ட்டில் இருந்தேங்கிறது ஆல்ரெடி தெரியும். இப்போ தான் என்னோட கேரக்டர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க, சண்டையெல்லாம் முடிஞ்சுப்பா ஜாலியாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிடா அப்படின்னு. ஸோ இப்போ குணாக்குன்னு ஒரு கதை இருக்குது, அவங்களோடது எல்லாரோடதுமே ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு அந்த மாதிரி தான் போகும். ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. தேங்க்யூ, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு. தேங்க்யூ. Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.